வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரியேட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட ப்ராக்டிஸ் செஷனில் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நேற்று நைட்டே தீபக் சகர்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. திலக் வர்மா தீபக் சகர்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திலக் வர்மா தீபக் சகர் அப்படிங்கிறது தான் நடந்திருக்கு. ஸோ அதில் திலக் வர்மா பார்த்தீங்க அப்படின்னா 38 ரன்ஸ் ஆஃப் 29 பால்ஸில் 4 பவுண்டரி 1 சிக்ஸர் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. தீபக் சகரோட பவுலிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 4 ஓவர்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணி 32 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்கிறாரு. இதோட அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலக் ஒரு மிகப்பெரிய இன்னிங்ஸாக ஸ்டெடியாக பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்லோவர் பாலுக்கு அவுட் ஆயிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இதோட அவுட்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலி இது நீங்கள் எம்ஐயோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன கிளிம்ஸாக இருக்கும். ஸோ இதை டோட்டலாக அதுக்கப்புறம் நம்மளுடைய நண்பர் ஏஐ எதுக்கு இருக்கிறாரு அதுக்குள்ளே தூக்கி போட்டு தான் ஸோ ஒரு மிகப்பெரிய கேட்சியாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நேற்று நம்மளுடைய மகேலா ஜெயவர்தனே ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. யாருமே நம்ம ஸ்குவாடில் ஃபார்ம் அவுட் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கவே கூடாது, எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக திலக் வர்சஸ் கை முடிஞ்ச உடனேயே நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் வர்சஸ் ரீஸ்டாப்லி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சூரியகுமார் யாதவ் இந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷனில் அருமையான ஒரு டிஸ்பிளே அப்படிங்கிறத காமிச்சார். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கை ஒரு 50 ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஏன்னா 6 பவுண்டரி 2 சிக்ஸர் அப்படிங்கிறத நம்மளாலே பார்க்க வந்தது. ஸோ ரீஸ்டாப்லியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தடவை நம்மளுடைய சூரியகுமார் யாதவோட விக்கெட் எடுத்திருப்பார். ஸோ ஸ்கை அவருடைய பெஸ்ட் ஃபார்மில் இருக்கார். இன்னோவேட்டிவ் ஷாட்ஸ் அப்படிங்கிறதுல சூப்பராக இருந்தது. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கவரில் அந்த இடத்துல ஒரு ஸ்லோவர் டெலிவரிக்கு அவுட் ஆயிருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் நம்ம ஃபேன்ஸே சொல்லியிருந்தாங்க, ப்ரோ அவர் இன்டர்நேஷ்னலில் ஃபார்ம் அவுட் தான், நான் இல்லைன்னா சொல்லலை, பட் ஆனால் கண்டிப்பாக அவர் ஐபிஎல்னு வரும்போது தி பெஸ்ட்டை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் செஷன்லேயே தலைவா மாஸ் காட்டியிருக்கிறாரு. அடுத்தது நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா வர்சஸ் ராஜ் அங்கத் பாவா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஹர்திக் பாண்டியா எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவர் ஃபெனாமினலான ஒரு பீஸ்ட்டு. ஸோ ரொம்ப நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை ரெகுலராக கொடுக்கக்கூடியவர். 5 பவுண்டரி 2 சிக்ஸர் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணி 24 பாலுக்கு 42. ராஜ் அங்கத் பாவாவை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருக்கு 35 ரன் அப்படிங்கிறத கொடுத்து ஸோ அந்த இடத்துல 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருந்தார். ஹர்திக் ஏர்லியான் ஃப்ரம் தேர்ட் பால்லேருந்தே அட்டாக் பண்ணியிருந்தார். ஸோ டீப் ஸ்கொயர் லெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு புல் ஷாட்டுக்கு ட்ரை பண்ண போய் அவுட் ஆகிடும். ஷார்ட் பால் போட்டாங்க, புல் ஷாட் அடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ண போய் டீப் ஸ்கொயர் லெக்கில் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா அவரோட விக்கெட்டை விட்டுருந்தார். ஸோ கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியாவோட ஃபார்மும் ஒரு மிகப்பெரிய லெவலில் நமக்கு எஃபெக்டிவான ஒரு விஷயம் தான். ஏன்னா எப்படி சூரியகுமார் யாதவ் ஒரு அருமையான ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவும் ஒரு எஃபெக்டிவான ஃபார்மில் இருந்தே ஆகணும். இப்போ அந்த ஃபார்மில் இருக்கிறாரு, அதை அப்படியே கண்டினியூஸ் பண்ணால் நமக்கு இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் யார் அப்படின்னா பி1 ஜேக்கப்ஸ் ஸோ வெர்சஸ் அர்ஜுன் டெண்டுல்கர். பி1 ஜேக்கப்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா வெறித்தனமாக தலைவன் பேட்டிங் டிஸ்பிளே காமிச்சிட்டு இருந்தார். வான்கார்டோட ரூஃபுக்கு மேலாம் 6 அடித்து வெறித்தனம் காமிச்சிருந்தாரு. பட் பி1 ஜேக்கப்ஸால் ஒரு பெரிய இன்னிங்ஸை ஸ்டேபிளாக பில்ட் பண்ண முடியல. 20 பாலுக்கு 25 ரன் 3 பவுண்டரி 1 சிக்ஸர் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணியிருந்தார். 4 ஓவரில் அர்ஜுன் டெண்டுல்கர் ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருந்தார், 27 ரன் விட்டு கொடுத்து. பி1 ஜேக்கப்ஸ் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன் ஸ்விங்கர் யார்கர் நம்மளுடைய அர்ஜுன் டெண்டுல்கரோட சைட்லேருந்து வந்தது. ஸோ அதன் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா பி1 ஜேக்கப்ஸோட விக்கெட் போச்சு. நல்ல ஒரு அருமையான ஒரு இன்ஸ்விங் யார்கர், அது செமையான ஒரு யார்கர்னே சொல்லணும். ஸோ அர்ஜுன் டெண்டுல்கரும் கண்டிப்பாக ஒரு பிரைமரி மெம்பர் மாதிரியான விஷயத்துக்குள்ள தான் இருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராபின் மின்ஸ் வர்சஸ் நமந்தீர். ஸோ ராபின் மின்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன். ஸோ ஓப்பனிங்லலாம் அவர் எஃபெக்டிவாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. மின்ஸோட பவர் ஹிட்டிங் அப்படிங்கிறது எப்போவுமே செமையாக இருக்கும். ஸோ மிஸ்டைம் ஷாட்னால தான் அவர் நிறைய தடவை அவுட் ஆயிடுவார். ஸோ இதை ரோஹித்தே ஒரு தடவை இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், மிஸ்டைம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் அதான் நடந்துச்சு. ராபின் மின்ஸ் நமந்தீரில் பார்த்தீங்கன்னா 14 பாலுக்கு 20 ரன் 2 பவுண்டரி 1 சிக்ஸர் நடிச்சிட்டு இருந்த டைமில் ஸோ ஒரு நல்ல ஒரு பவர் ஹிட்டிங்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி மிஸ்டைமான ஷாட் அந்த இடத்துல ஆகி மிட் ஆஃபில் கேட்ச் விழுந்தது. 3 ஓவருக்கு நமந்தீர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ டோட்டலி இன்னைக்கு எல்லாருமே ஒரு சூப்பர் டிஸ்பிளே காமிச்சிருந்தாங்க. ஹர்திக் ஆகட்டும், பி1 ஜேக்கப்ஸ், நம்மளுடைய ரீஸ்டாப்லி, ராஜ் பாவா, அர்ஜுன் டெண்டுல்கர், அதுக்கப்புறம் தீபக் சகர், திலக் வர்மா, ராபின் மின்ஸ் நமந்தீர்னு ஸோ இவங்கெல்லாம் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.